ஆக்சுவலாக நல்ல ஹெல்த்தியானவர் தான். எங்களுக்கே நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்தவர் தான். அவங்க சன்னை வச்சு தான் நான் படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். இது எதிர்பார்க்காத திடீர்னு நடந்த ஒரு இதுதான் இது. நானே நம்பலை. அதுதான் உடம்பு என்ன ப்ராப்ளம் தெரில. ஊருக்கு போயிட்டு வந்தார். ஃபாரின் ஏதோ துபாய் போயிட்டு வந்தார் போல இருக்கு. வந்ததுலேருந்து ஹெல்த் ஏதோ காலையில் கொஞ்சம் இதுவாக இருக்குதுன்னாங்க. எனக்கு உடனே ஃபோன் வந்தது. உடனே வந்து நம்பவே முடியல. எங்களால் இது எப்படி ஏற்றுக்கிறதுனே தெரில. ஒரு பெரிய இழப்பு தான் இது எங்களுக்கு. படம் ரிலீஸுன்ற ஒரு விஷயம் இருக்குது. இதில் அவங்க சன்னு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாதிப்பாக தான் இருக்குது. இதிலேருந்து எங்களால் மீண்டு வர முடியல. அவர் என்ன ஒரு டைரக்டராக பார்க்கல. கூட என்ன சொல்கிறது, ஒரு சன்னாக தான் என்னையும் பார்த்தார். அந்த ஃபேமிலியில் ஒருத்தராக தான். இன்றைக்கி அவர் இல்லைன்னும் போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சாப்பிட்ற விஷயத்தில் ஏதாவது அதுதான் இல்லை அவர் ஃபுட்டுலாம் ஹெல்த்தியான ஃபுட்டு தான். அவர் நமக்கே நிறைய சொல்லுவாப்பில், இப்படிலாம் பண்ணணும், இதுதான் நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஹெல்த்து இருக்கும்போதே நல்ல வெல்த்தாக வச்சுக்கணுன்றதை உண்மையிலே அவரை பார்த்து தான் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி புக்ஸ் ரீதியாக நம்ம என்ன ஜென்ரல் நாலேஜ் கேட்டாலும், ஆமாம், ஆன்மீகம் எல்லாமே அவர்கிட்ட இல்லாதது என்ன சொல்கிறது, அது கடல். அது அங்கே அந்த கடலே இப்போ வந்து போயிடுச்சுன்னும் போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது.